ஹாய் காய்ஸ். இப்போ இந்த உண்டியலை தான் உடைக்க போகிறோம். 2 வருஷமாக இந்த உண்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம மச்சான் வீட்டில். இப்போ வந்து என்னென்னா எதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் காசு செல்லடிச்சு போன மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி உள்ளே காசு சேஃபாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த உண்டியலும் வந்து ஃபுல் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு கலெக்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணி உள்ளே காசு சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். அதே மாதிரி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் பண்ணலாம். இதுக்குள்ளேயும் ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அப்பா வாவ், இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணதும் வெறும் நோட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னு. ஸோ எடுக்க போகிறோம். அப்படியே கொட்டவா? அப்படியே கொட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வேறு சில்லற காசுலாம் வேறு கொஞ்சம் இருக்குது. ஓ மை காட், ஃபுல்லாக இருக்குங்க. வேறு லெவலில் சேர்த்துருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். மகி பாப்பா வேற எழுந்துருவாங்க போல இருக்கு சத்தம் கேட்டு. இதுலயே உள்ள கூட ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து இதை காலி பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக மணி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு. அது போக இது என்னது, இதுவும் காசு தான். அது போக இதில் கொஞ்சம் சில்லற அமௌண்ட்டாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறேங்க. இது 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 பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா ஃபாரினர் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணது. இதை நம்ம வந்து உண்டியலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துடலாமா? வராது. என்னங்க இது வரதுக்கு லேட் ஆகும். ஐயோ, இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குதுங்க இந்த உண்டியல்லேருந்து அமௌண்ட்டு. குளுக்க தான் உழுவுது. என்ன இது ஓப்பன் பண்ணலாமா? இது ஃபுல்லா சில்லற காசு இருக்கு, ஆனா எடுக்க முடியல. எப்படின்னு தெரியலைங்க. இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் இருக்கு, ஆனா உள்ள பார்த்தா சின்ன சின்ன ஓட்டையா 4 ஓட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால ஓப்பன் பண்ண முடியலைங்க. ஆனா கொஞ்சம் லைட்டா ஒரு காயின் வந்துருச்சு. அப்பா வரும். ஐயோ, இது போதும். சத்தியமா என்னால முடியலைங்க. இதை திரும்ப இதுலயே போட்டு வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து அதுல இருந்த காசை வந்து எடுக்க முடியலைங்க. 10 ரூபா காயின்லாம் நிறைய போட்டிருக்கோ, ஃபுல்லா இருக்கு, அதனால அதை எடுக்க முடியல. ஸோ இதுல மட்டும் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிடுங்க. இப்போ நாங்க எண்ணிட்டு எண்டில் ரிவீல் பண்றேன். கவுண்ட் பண்ணிடலாமா? கவுண்ட் பண்ணுவோம். இதுல இருக்க அமௌண்ட்டை எண்ணின்னு இருக்கிற கேப்ல இதை மச்சான் வந்து ஓப்பன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க. பார்த்தா இதை ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொட்டேட் ஆகுது, அதனால அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த பக்கமா கொட்டிடலாம். ரெடி? வாவ், இதுல இருக்குங்க. இப்போ எடுக்க வருதுங்க. இந்த கேம் நல்லா இருக்குங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு ஒரு வழியை சாத்தினா இன்னொரு வழி கண்டிப்பா ஓப்பன் ஆகுன்ற மாதிரி இன்னொரு வழியை ஓப்பன் பண்ணி மொத்தமா எடுத்துட்டோம். இதுல எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ணி வைங்க. இதுல ஃபுல்லா சில்லற காசு தான், ஒரே ஒரு 10 ரூபா நோட்டு. இப்போ இதுல எவ்வளவு இருக்கணும் கெஸ் பண்ணி வைங்க. இப்போ நான் கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எண்டுல சொல்ல போறேன். ஃப்ரண்ட்ல இருக்கிற எல்லா காயினுமே இந்த பாட்டில் இருந்தது. பேக் சைடில் இருக்கிற எல்லா நோட்டு காயின் எல்லாமே இந்த பாக்ஸில் இருந்தது. இப்போ இந்த பாட்டிலில் எவ்வளோ காயின்ஸ் இருந்ததுன்னு ரிவீல் பண்ணிடலாமா? 5 ருபீஸ் காயின் 74 இருக்குது, 370 ருபீஸு. 10 ருபீஸ் காயின் 19 இருக்குது, 190 ருபீஸு. 2 ருபீஸ் காயின் 89 இருக்குது, 178 ருபீஸு. 1 ருபீஸ் காயின் 88 இருக்குது, 820.
1 rupees காயின் 88 இருக்கு, 88 rupees. இது மொத்தமா சேர்த்து 826 ரூபாய் இருக்கு. இந்த பாட்டில்ல மட்டும் 826 ரூபாய் இருந்துச்சு. எனக்கு நைட்டாவோ கண்ணு தெரியலைங்க. சரி ஓகே, இந்த பாக்ஸ்ல இப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு ரிவீல் பண்ணிடலாம். 10 rupees காயின் 26 இருக்கு, 260 rupees. 20 rupees காயின் 2 இருக்கு, 40 rupees. 2 rupees காயின் 1 இருக்கு, 4 rupees. 1 இருக்குல்ல தீய வைக்க தூங்கிட்டாரா காய்ஸ்? டைம் இப்போ 1:36 ஆகுது. கேமராமேனும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது. அகைன் மறுபடியும் எடுக்கிறேன். ஒரே சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிடலாம். இந்த பாக்ஸில் எவ்வளோ இருந்ததுன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். 10 rupees காயின் 26 இருக்குது, 260 rupees. 20 rupees காயின் 2 இருக்குது, 40 rupees. 2 rupees காயின் 1 இருக்குது, 2 rupees. 1 rupees காயின் 1 இருக்குது, 1 rupees. 5 rupees காயின் 109 நம்பர்ஸ் இருக்குது, 545 rupees. 500 rupees நோட்டு 49 இருக்கு, 24,500. 200 rupees நோட்டு 3 இருக்கு, 600. 100 rupees நோட்டு 6 இருக்கு, 600. 50 rupees நோட்டு 16 இருக்கு, 600. 20 rupees நோட்டு 1 இருக்கு, 20. 10 rupees நோட்டு 6 இருக்கு, 60. டோட்டலா 27,430 ரூபா இதுல மட்டுமே சேவ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 826 ரூபா கரெக்டா? இந்த பாட்டில்ல மட்டும் 826 ரூபாய் இருந்துச்சு இந்த காயின்லாம் சேர்த்து. இந்த பாக்ஸ்ல இந்த நோட்ல இருந்து காயின் எல்லாமே சேர்த்து 27,430 இருந்தது. ரெண்டுமே சேர்த்து 28,256 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். பேசுங்க, இவ்வளவு முக்கியம். ஓனர் நீங்க தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்து வச்சோம்னா பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி காசு வந்து நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது பெஸ்டா இருக்குமா, இல்லை வேற ஏதாச்சும் ஆப் மூலியமாவோ இல்லை வேற ஏதாச்சும் ஐடியாவோ சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்ட்.